Hello students, class 12, chapter 2, complex number, exercise 2.6, question number 2. இந்த complex numberலயே very important question, first important question சொல்லணும்னா இந்த questionனை நம்ம சொல்லலாம். Second question, argument of கொடுத்து equal to pi by 4னு கொடுத்திருப்பாங்க. அது 2.7ல 6th questionா கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இதில் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறது இமேஜினரி ஆஃப் 2z + 1 by iz + 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் zக்கு பதிலாக x + iy அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்? zோட லோக்கஸ் நியமப்பாதை 2x² + 2y² + x - 2y ஈக்குவல் டு 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே இமேஜினரி ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதை அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது த செகண்ட் ஸ்டெப் இஸ் இமேஜினரி ஆஃப் எங்கெல்லாம் இசட் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் x + iy போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். செகண்ட் ஸ்டெப்பு ஜட்டுக்கு பதிலாக x + iy அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். z ஈக்குவல் டு x + iy. அப்போ நான் ஜட்டுக்கு பதிலாக என்ன போடலாம்? x + iy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்குது. அப்போ ஜட்டு பார்க்குற இடத்துல x + iy, மீதம் அப்படியே எழுதிக்கணும். 2 × x + iy + 1 கீழே I × zக்கு பதிலாக x + iy + 1 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப், இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2வை உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸு கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க. ரெண்டாவது டேர்ம் iy கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதேமாரி கீழே இருக்கிறத ஐயை எக்ஸு கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஐயை iy கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த 4 மல்டிப்ளிகேஷனை இப்போது அடுத்த ஸ்டெப்பில் போட போகிறோம். 2 × x is 2x, 2 × iy is 2iy, அதில் ஐயை மொதல் எழுதிட்டு 2y அடுத்தது எழுதிக்கிறேன், +1 by ஐயை மல்டிப்ளை பண்ணுறீங்க, I × x, ix, I × iy is I²y, இதுதான் முக்கியம், I²y + 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எங்கேயாவது உங்களுக்கு I²ன்னு வந்ததுன்னா அதை சுழிச்சிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் போட வேண்டியது -1. ஸோ I²னா -1ன்னு அர்த்தம். இப்போது அடுத்த ஸ்டெப்பு, இதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்க போகிறோம். அது என்ன ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்? ரியல் பார்ட்னா I இருக்கக்கூடாது, இமேஜினரி பார்ட்னா I இருக்கணும். ஸோ மேலே நியூமரேட்டரில் இருக்கிறதுல I இல்லாததாக ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2x + 1 இதான் ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் என்ன? I 2y டிவைடட் பை 1 - y. இது -y எப்படி எழுதுனேன்? இங்கே ஃபஸ்ட்டு ஏன் 1 எழுதுனேன்? ஏன்னா இங்கே ixல I இருக்குது, நான் I இல்லாததாக தான் எழுதணும். ரெண்டாவதுல I இல்லை, ஆனால் அது -yன்னு இருக்குது. ஸோ -yன்னு ஃபஸ்ட்டு எழுதலாம். இருந்தாலும் நம்ம ப்ளஸில் இருக்கிற நம்பரை மொதல் எழுதுவோம். ரிவர்ஸில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கோங்க, அடுத்தது -y எழுதிக்கோங்க, அடுத்தது ix எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டெப் எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள்.
ஐ இல்லாத நம்பராக மொதல் எழுதியிருக்கோம். ரெண்டு டேர்மில் ஐ இல்லை. 2x டேர்ம்லையும் இந்த 2x டேர்ம்லையும் கடைசி இருக்கிற 1லையும் ஐ இல்லை. அது ரெண்டையும் மொதல் எழுதிட்டோம். ஐ இருக்கிற டேர்மை கடைசி எழுதியிருக்கோம். அதேமாரி கீழே 1ல் ஐ கிடையாது. இந்த மைனஸ் ஒய்லையும் ஐ கிடையாது. -1 into y is -y. ஸோ அந்த ரெண்டு டேர்மை எழுதினோட்டு ஐஎக்ஸ் டேர்மை கடைசி எழுதுகிறோம். இமேஜினரியை கடைசி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ரியலை தான் எழுதணும். ஸோ இதுக்கு அடுத்து இது வரைக்கும் நம்மளுக்கு 2 மார்க். இந்த x + iy போட்டால் 1 மார்க்கு. இந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனியாக பிரித்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்க ஸ்டெப்புக்கு, இப்போ எழுதியிருக்கிற லாஸ்ட் ஸ்டெப்புக்கு 1 மார்க். இதுக்கு அடுத்து 1 மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. இமேஜினரி ஆஃப் இதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணும். எதோட காஞ்சுகேட்டு? டினாமினேட்டரோட காஞ்சுகேட்டு. அப்போ நியூமரேட்டரையும் அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் i2y divided by 1 minus y plus ix. இப்போ இந்த டினாமினேட்டரோட காஞ்சுகேட் என்னன்னு பாருங்கள். எப்போவுமே காஞ்சுகேட்னாலே டினாமினேட்டருக்கு தான் பார்க்கணும். ஸோ டினாமினேட்டரோட காஞ்சுகேட் 1 minus y minus ix. இங்கே ப்ளஸ் ix இருக்கு இல்லையா, அதோட காஞ்சுகேட் மைனஸ் ix. காஞ்சுகேட்னா தமிழில் வந்து இணை கலப்பெண். ஸோ கீழே என்ன மல்டிப்ளை பண்ணுமோ அதே காஞ்சுகேட் நம்பரால் தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் ix. ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, இமேஜினரி ஆஃப் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதோட இமேஜினரி பார்ட்டு நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதையும் மல்டிப்ளை பண்ணால் இமேஜினரி பார்ட் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அது என்ன, ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஏன் மல்டிப்ளை பண்ணால் இமேஜினரி பார்ட் கிடைக்கும்? ஏன்னா அதில் ஒரு ஐ இல்லாத டேர்மை ஐ இருக்கிற டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சரில் ஐன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே செகண்ட் டேர்மையும் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஐ கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. எதையும் ஜாயின் பண்ணுறோம், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும், அடுத்தது செகண்டையும் ஃபஸ்ட்டையும். ஸோ 2x + 1 கூட லாஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அங்கே ஐயை விட்டுட்டு எழுதணும். ஸோ -x ப்ளஸ் அதே மாதிரி 2y into 1 minus y equal to 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 2 into -x minus 2x square. அடுத்தது 1 into -x minus x plus 2y into 1 2y into minus y minus 2y. நீட்டாக எழுதிக்கிறேன். ஸோ 2x வச்சுக்கிட்டு மைனஸ் ஐயை மல்டிப்ளை பண்ணி -2x ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து 1 வச்சுக்கிட்டு -xஐ மல்டிப்ளை பண்ணி -x போட்டாச்சு. 2yயை வச்சுக்கிட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் 2y, 2yயை வச்சுக்கிட்டு -yயை மல்டிப்ளை பண்ணால் -2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப்பு எழுதலைனாலும் பரவாயில்ல, டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை தூக்கி ஃப்ரீயாக எழுதிட்டுருங்க. ஸோ அதை எழுதிட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். +x -2y ஈக்குவல் டு 0. இதில் லாஸ்ட் ஸ்டெப்பை எழுதுறது தான் முக்கியம். தப்பு இல்லாமல் கரெக்டாக பார்த்து எழுதிடணும். ஸோ இது எப்படி இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு கிடச்சிதுன்னா, நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டெப்பில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும்.
ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை எல்லாரும் கம்பல்சரி பார்க்காம போட கற்றுக்கிடணும். ஸோ இதை எப்படி போடணும்னு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கொடுத்துருக்கதை எழுதிக்கிறீங்க. ஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போடுறீங்க. அந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கூட அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை வச்சுக்கிட்டு மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக பிரிக்கிறீங்க. காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இமேஜினரி ஐ கிடைக்கிற மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மிடில் இருக்கிற 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். அதோட ஆன்சர் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அது தூக்கி எழுதிடுறீங்க. ஸோ எல்லாருமே இந்த கொஸ்டினை தெளிவாக படித்து 5 மார்க்கை வாங்கிடணும். தேங்க்யூ.